விஐபி ஷூட்டு மேலே, அதுக்கு கீழே சாதாரண நபர்களுக்கான கேண்டீன். இந்த கேண்டீனை பால் சீலிங் போட்டு, பால் சீலிங் நெருப்பு பிடிச்சிருக்கு. விஜய் படுத்திருக்கிற படுக்கை அறைக்கு கீழே தான் இந்த பால் சீலிங் ஃபயர் ஆனது. இந்த 2 கேண்டீனுமே மாதம்பட்டி ரங்கராஜ், நம்ம டிவிலாம் வருவார்ல சமையல் கலைஞர், இவரைத்தான் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர். யார் வர்றா யார் போகிறா வருகை பதிவேடு இருக்கும். தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் எதுவுமே இல்லை. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சாதாரணமாக நடந்த விபத்தா, இது செயற்கையாகவே இந்த தீ விபத்து உருவாக்கப்பட்டதாக நான் நம்புறேன். திமுக தரப்பிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ இது நான் திட்டமிட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கோபிக்கும் இதில் பெரும் பொறுப்பு இருக்கு. வணக்கங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான விஜய் அவர்கள் 2வது முறையாக டெல்லி பயணம் சென்றிருக்கிறாரு. நிதி ஆயோக் கூட்டம் இதெல்லாம் பங்கேற்பதற்காக தங்கியிருந்த தமிழ்நாடு இல்லத்தில் தீ விபத்துகள் நடந்திருக்கிறதாக செய்திகள் வெளிவந்திருக்குது. இது விஜயை கொல்லுவதற்கான ஒரு சதி நடக்கப்பட்டதாகவும் சிலர் பேசுகிறதெல்லாம் பார்க்க முடியுது. விஜய் தங்கியிருந்த இடத்துல தான் தீ விபத்து நடந்தது. என்ன நடந்தது முதல்ல டெல்லியில்? இப்போ தமிழ்நாடு விருந்தினர் இல்லம், தமிழ்நாடு அரசே நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசு விருந்தினர் இல்லம். இங்கே ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாலும் அந்த அம்மா அங்கே தான் தங்கும். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தாலும் அவர்கள், எம்ஜிஆருமா அங்கே தான் தங்குவார். இந்த தமிழ்நாடு விருந்தினர் இல்லத்தில் 71 அறைகள் இருக்கு. 71 அறைகளில் பாதிக்கு மேற்பட்ட அறைகள் விஐபி ஷூட். சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, அரசு துறை செயலாளர்கள் 35 பேர், யார் போனாலும் நீங்கள் தங்கக்கூடிய இடம் அரசு, தமிழ்நாடு அரசு விருந்தினர் இல்லம். முதலமைச்சரே தங்குற இடம். இதுக்கு 2 கேண்டீன் இருக்குது. அந்த விவிஐபி விஐபி இவர்களுக்குன்னு ஒரு தனி சமையலறை கேண்டீன். மற்ற அரசு ஊழியர்கள் அவர்களுக்குன்னு தனியாக 2 கேண்டீன் அங்கே செயல்படுது. இந்த 2 கேண்டீனுமே மாதம்பட்டி ரங்கராஜ், நம்ம டிவிலாம் வருவார்ல சமையல் கலைஞர், இடையில சர்ச்சைகள்லாம் பல பெண்களை கற்பழிச்சிட்டாரு, கெடுத்துட்டாரு. சாய் கிறிஸ்டாவா, ஜாய் கிறிஸ்டா, அந்த அம்மாலாம் புகார், இப்படி பல புகார். இவரைத்தான் உதயநிதிக்கு நெருங்கிய நண்பர். இந்த மாதிரி ஆட்கள் இந்த தகுதி இருந்தால் தான் உதயநிதிக்கு நண்பராக இருக்க முடியும். பால்டால் பாய்ஸுக்கு. அப்போ பால்டால் எடப்பாடி தான் சொன்னார், எனக்கு தெரியாது யாருக்கா பால்டால் குடித்தாரு அப்படிங்கிறதான் எடப்பாடி தான் கேட்கணும். ஏன்னா எடப்பாடி தான் என்ன பேர் வச்சுருக்காரு, பால்டால் பாய்ஸ். மாதம்பட்டி ரங்கராஜ் கேண்டீன் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. இவர் தான் தமிழ்நாடு ஹவுஸ் கேண்டீனுடைய ஒட்டுமொத்தமான குத்தகைதாரர், திமுக உதயநிதியினுடைய நண்பர். இவருக்கு கீழே கோபின்னு ஒருத்தர் இருக்கார். ஒரு 2014 சாதாரண ஒரு ஸ்டாஃபாக வேலைக்கு போனவர். இன்றைக்கி அவருடைய சொத்து மதிப்பு பல 100 கோடி வருகிறாங்க. யாருக்கு? கோபிக்கு. இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த கேண்டீன் எடுத்த பிறகு அதிகமாக டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர் வீடுகளில், இல்லங்களில் நடக்கக்கூடிய விருந்துகளுக்கான அசைவ உணவு, சைவ உணவு தயாரிக்கிற இடமாக எது மாறி போச்சு? தமிழ்நாடு விருந்தினர் இல்ல கேண்டீன் மாறி போச்சு. அந்த கேண்டீன், மாதம்பட்டி ரங்கராஜ் கொடுக்கப்பட்ட கேண்டீனு தமிழ்நாடு அரசு விருந்தினர் இல்லத்தில் தங்குகிற அரசு ஊழியர், அரசு ஊழியர் குடும்பம், அதிகாரி குடும்பம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், இவர்களுக்கான விடுதி அது. ஆமாம். ஆனால் அங்கே இந்த மாதம்பட்டி ரங்கராஜும் கோபியும் வெளிநபர்கள். நீங்கள் அங்கே வாடகை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரணமாக ஒரு 200 ரூபா தான், 250 ரூபா தான் வாடகை தங்குறதுக்கு. ஏன்னா அரசு ஊழியர்களுக்கு தானே, அரசு ஊழியர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர். ஆமாம். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் பத்திரிகையாளர், தமிழ்நாட்டிலேருந்து போகிற பத்திரிகையாளர், விஐபிஸ், இவர்களுக்கான
இடம் தான் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ். இங்கே வாடகை வெறும் 250 ரூபா. இதே வாடகை வெளியில் போனீங்கன்னா 5000 ரூபா. கரோல் பொருட்களில் ரூம் எடுத்தால் குறைஞ்ச 5000 ரூபாய்க்கு ரூம் இல்லை. அப்போது தமிழ்நாடு அரசு சலுகை விலையில் தங்களுடைய மாநில அதிகாரிகளுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர் இவர்களுக்காக கொடுக்கப்பட்டார். இங்கே மற்ற ஸ்டேட் கெஸ்ட் ஹவுஸ்லாம் போலீஸ்கார் துப்பாக்கியோடு இருப்பார். யார் வர்றா யார் போகிறா வருகை பதிவேடு இருக்கும். தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸில் எதுவுமே இல்லை. ஏன், என்ன காரணம்? பலான வேலைகள்லாம் நடக்குது. இது யார் மீடியேட்டரு? கோபி தான். இப்போ ஒரு எம்பி புதுசாக டெல்லிக்கு போயிட்டாருன்னா நேராக பார்லிமெண்ட்டில் போய் அந்த அரசு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கலெக்டர் கொடுத்த எம்பி லெட்டர் கொடுத்து நான் எம்பிங்க இந்த தொகுதின்னு அவரை பதிவு பண்ணிவிட்டு முதல்ல போய் எங்கே ரூம் போடுவார்? லாட்ஜில் ரூம் போட்டு நேராக போய் பார்லிமெண்ட்டில் ஐயா நான் வந்து மாதிரி கோயம்புத்தூர் எம்பி, நாடாளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா எம்பி இதை பதிவு பண்ணிட்டு நேராக எங்கே வருவாங்க? தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் தான். தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ் வந்த உடனே ஐயா நான் எம்பி எனக்கு ரூம் கொடுங்க, உடனே ரூம் கொடுத்துருவாங்க. முதல்ல கோபி போயிடுவார். போகும்போது 5 புரோக்கரை கூட்டிகிட்டு போயிடுவார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 6 கோடி ரூபாய் நிதி. இந்த 6 கோடி ரூபாய் நிதியை நீங்கள் 5 புரோக்கர் புது எம்பி வந்துட்டாரு கோபி பேசிடு போன உடனே ஒரு 10 லட்சம் ரூபா கையில் கொடுப்பாங்க. யாருக்கு? எம்பிக்கு 10 லட்சம் கொடுத்த உடனே எதுக்குப்பா? வச்சுக்கு சார், இதுதான் வேலை. எங்கே? கோபிக்கு 10 லட்சத்தை வாங்கின எம்பி என்னடா வந்த உடனே 10 லட்சம் கொட்டுது. உங்கள் இந்த வருஷம் 6 கோடி ரூபாய் உங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. 6 கோடியில் உங்களுக்கு நாங்கள் 10% இருந்தாங்க 60 லட்சம் கொடுத்துறோம். முதல் அட்வான்ஸு 10 லட்சம், மீதி 50 லட்ச ரூபா, அடுத்த நாள் 50 லட்சம். எம்பி போன உடனே மிரண்டு போய் என்னடா இப்படி 50 லட்சம் 60 லட்சம் கொட்டுது. இந்த வேலை யார் வேலை? கோபியுடைய வேலை. கோபியுடைய சொத்து மதிப்பு நீங்கள் 300 கோடி சொல்கிறாங்க. சார் உங்களுக்கு என்ன சார் வேணும்? சரக்கு வேணுமா, சப்ளை வேணுமா, சர்வீஸ் வேணுமா? டெல்லியில் குஜாலா இருங்க சார், உங்களுக்கு என்ன வேணும் நான் பார்த்துக்கிறேன். கோபி வாப்பா. கோபி கிருஷ்ணன் கொட்டுவதை போல இவருடைய கட்டுப்பாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து போகிற அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் ஸ்பெஷல் கவனிப்பு யார்? கோபி தான். இதனால தான் அங்கே போலீஸ் இல்லை, துப்பாக்கி அந்த போலீஸு வருகை பதிவேடே இல்லை. ஜெயான்னு ஒரு அம்மா இருக்காங்க, முதுநிலை ரெசிடென்ஷியல் கமிஷனர். இதில் நீங்கள் 71 அறைக்கு 30 இன்னோவா கார் இருக்குது, 20 டிரைவர் இருக்கான். யாருக்கு ஓடுது? எங்கே ஓடுது? சப்ளை சர்வீஸுக்காக ஓடுது. இரவில் தான் பரபரப்பாக இருக்குது அந்த வண்டி பூரா. எவ்வளோவா? இது எல்லாம் கோபி தான் தலைவர். இதுக்கு வந்து ஜெயான்னு ஒரு முதுநிலை ரெசிடென்ஸ் கமிஷனர் இருக்காங்க, பரிமளா தேவி உதவி வரவேற்பு ஆஃபீஸர் அதிகாரி. இவர்கள் கட்டுப்பாட்டெலாம் அவர் இல்லை. ஏன்னா கோபி யாரோட பேசுவார்? மாதம்பட்டி ரங்கராஜுக்கு பேசுவார். மாதம்பட்டி ரங்கராஜ் யாருக்கு பேசுவார்? உதயநிதிக்கு பேசுவார். எவ்வளோ பெரிய பவர் சென்டர். ஓகே. ஸோ இப்போ இன்றைக்கி இந்த தீ விபத்துக்கும் இதுக்கு என்ன சார் தொடர்பு இருக்குது? அப்போது பிஐபி ஷூட்டு மேலே, அதுக்கு கீழே சாதாரண நபர்களுக்கான கேண்டீன். இந்த கேண்டீனு பால் சீலிங் போட்டிருக்கு. பால் சீலிங் நெருப்பு பிடிச்சிருக்கு, விபத்து நடந்திருக்கு. இது சாதாரணமாக நடந்த விபத்தா இல்லை இது ஃபயர் ஆச்சுன்னா மேலே யார் தங்கியிருக்கா? இதே இரவில் ஃபயர் ஆச்சுன்னா அப்படியே பற்றி எரிஞ்சிருக்கும். எங்கே? விஜய் படுத்திருக்கிற படுக்கை அறைக்கு கீழே தான் இந்த பால் சீலிங் ஃபயர் ஆனது. அப்போது இரவு ஒரு 2 மணிக்கு இந்த பால் சீலிங்கு உள்ள நெருப்பு தீ பரவி இருந்தால் கதவை பூட்டியிருப்பாங்க இல்லையா? நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்திருப்பார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க ஒருவருக்கு என்ன தெரியும்? நெருப்பு மழன்னு பற்றி எரிகிற பொழுது தான் தெரியும். எங்கே ஓடுறது? 2 மணிக்கு யார் இருப்பா? செக்யூரிட்டி கூட எங்கே இருப்பாங்க? கீழே இருப்பாங்க. அப்போது இந்த விபத்து உண்மையாக, அதாவது 8:40 கிளம்புறாரு, 9 மணிக்கு ஃபயர் ஆகுது. எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம் கேப்பில் இந்த தீ விபத்து ஏற்படுது. இது செயற்கையான விபத்தா இயற்கையான விபத்தான நீங்கள் உளவுத்துறை இதை முதல்ல விசாரிக்கணும்.
பால் சீலிங்குள்ள எப்படி தீ விபத்து ஏற்பட்டு அந்த வயர்கள் எல்லாம் கருகி அது பால் சீலிங் பற்றினால் மேலே எங்கே விஐபி சூட்டு எரியும். விஐபி சூட்டு பூரா கம்பளங்கள், சோபாக்கள், எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் மேலே தான் இருக்குது. அப்போது இது நான் திட்டமிட்டு மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் கோபிக்கும் இதில் பெரும் பொறுப்பு இருக்குது. இது செயற்கையாகவே இந்த தீ விபத்து உருவாக்கப்பட்டதாக நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் நேராக முகாம்பை கோயிலுக்கு போகிறார். யார்? எம்ஜிஆர் போனார்ல, தங்கவால் கொடுத்தார்ல, அதே போல் தங்கவால் எடுத்துகிட்டு போகிறார். எங்கே? முகாம்பை கோயிலுக்கு போகிறார். யார்? விஜய். அப்படி போகும்போது என்ன அவசகுணம்? இந்து மதத்தில் ஒரு இடத்துக்கு போகும்போது தீ பிடிச்சிச்சுன்னா அந்த பயணத்தை ரத்து பண்ணிடுவாங்க. ஓ, இந்து மதத்தை நம்பிக்கை அது. ஒரு புனித ஒரு யாத்திரைக்கு போகும்போது ஒரு அபசகம் நடக்கக்கூடாது வீட்டில். இதே தீ இரவில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தால் கண்டிப்பாக முதலமைச்சருடைய அறை மிகப்பெரிய ஆபத்தை சந்தித்திருக்கும். இது கண்டிப்பாக பால் சீலிங்குக்குள்ள இந்த மின்சார கசிவு என்பது சாத்தியமே இல்லை. இத்தனை நாள் ஏன் மின்சார கசிவு இல்லை? மின்சார கசிவு வந்து ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆனால் கரண்ட்டு போகும். ஏன்னா இது அரசு சொத்து. தனியார் சொத்தாக இருந்தால் கூட கடன் வாங்கி காசை வாங்கி இபிக்காரனை பிடிக்கும். இதெல்லாம் அப்படி இல்லை. ஃபோன் பண்ணால் வந்துடுவான். யார்? இபி கான்ட்ராக்ட் வந்துடுவான். மாதம் மாதம் அவனுக்கு ஒரு சம்பளம் கொடுப்பாங்க மெயின்டெனன்ஸுக்கு. அப்போது நீங்கள் செக்ரட்டரியேட் இருக்குது, செக்ரட்டரியேட் பத்திரிக்கையாளர் அறை இருக்குது. பத்திரிக்கையாளர் அறையில் ஒரு 20 கம்ப்யூட்டர் இருக்குது. 20 கம்ப்யூட்டருக்கு மாதம் 2 லட்சம் ரூபா. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷத்துக்கு முந்தி சொல்கிறேன் அதை பராமரிப்பதற்கு. அந்த எதையுமே பராமரிக்க மாட்டாங்க. ராஜாராம்னு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார். அந்த அதிகாரி பினாமி நிறுவனம் மாதம் 3 லட்சம் ரூபா பில்லை போட்டு எடுத்துக்குவோம். சரியான ஒழுங்கான பராமரிப்பு இல்லை. பராமரிப்பு இல்லை. இல்லாத காரணத்தினால்தான் என்ன ஆகுது? அது கரும்புகை வந்து ஃபயர் ஆகி இபிஐ தொடர்பை துண்டிச்சு அந்த பெரும் விபத்தை தவிர்த்துருக்காங்க. இதுவே இரவு 2 மணிக்கு இதே போல் ஷார்ட் சர்க்கியூட் தீ பிடிச்சிருந்துன்னா அது எங்கே எரியும்? மேலே விவிஐபி ஷூட் யார் தங்கியிருக்கா? முதலமைச்சர். ஏன் முதலமைச்சர் கீழே அந்த கேண்டீன் இருக்குன்னா அவருக்கு தேவையான உணவை உடனே எடுத்துகிட்டு போகிறது. முதல்ல அதே பாதுகாப்பு குறைபாடு. ஒரு வீட்டில் கூட சமையல் ரூம் எங்கே இருக்கும்? கார்னரில் தான் வச்சுருப்போம். ஆனால் இந்த தீ விபத்து திட்டமிட்ட சதி நான் சொல்கிறேன். ஏன்னா பால் சீலிங்குள்ள கரும்புகை வந்து மளமளன்னு தீ பிடிக்கிறது என்பது இயற்கையாக நடப்பது அல்ல. செயற்கையாகவே இந்த தீ விபத்து அவருக்கு ஒரு அபசகுனத்தை ஏற்படுத்தப்பட வேண்டும், தீ விபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று திமுக தரப்பிலிருந்து திட்டமிடப்பட்டிருக்கு தான் சொல்லுவேன். ஏன்னா திமுக தொடர்ந்து இயங்குது. திமுகவுடைய ஐடிவி தொடர்ந்து இயங்குது. அது டெல்லி வரை தன்னுடைய தொடர்புகளை விரிவுபடுத்தி வச்சிருக்கு. மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அங்கே ஒட்டுமொத்த குத்தகைதாரர். மாதம்பட்டி ரங்கராஜ் கோபியும். இப்போ அங்கே இருக்கிற அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் இவங்கெல்லாம் குத்தகைதாரர்கள், ஒப்பந்தக்காரர்கள். கோபியும் மாதம்பட்டி ரங்கராஜும். அப்போ இவங்க உதயநிதிக்கு நெருக்கமானவர் என்ற காரணத்தினால அங்கே ஒரு பெரிய கேட்ரிங் சர்வீஸ் நடத்துகிற மாதம்பட்டி ரங்கராஜுக்கு டெல்லியில் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் நடத்துவதற்கு இலவசமாக ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் தமிழ்நாடு கெஸ்ட் ஹவுஸ். சரிங்க. இப்போ இதே போல் விஜய் அவர்கள் வந்து நேற்றைய தினம் ராகுல் காந்தி, அதே போல் சோனியா காந்தி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள், அதே போல் சிபி ராதாகிருஷ்ணன் பலரை சந்திச்சிருக்கிறாரு. இந்த டெல்லி பயணம் எதற்கானதா? விஜயோடைய இந்த சந்திப்பு எதை காட்டுது? அதாவது அவருக்கு இப்போ என்ன ஆலோசனை சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆரை போல இருங்க, மத்திய அரசை பகைச்சிக்காதீங்க, மத்திய அரசை பகைத்து கொள்ளாதீங்கள். பாலிசி தமிழ்நாட்டுக்கு வேறு, டெல்லிக்கு வேறு. நீங்கள் இப்போ அந்த ககன்தீப் சிங் பேடி, ஆமாம், 20 ஆண்டு காலமாக நகராட்சிக்குள்ளேயே வேலை பார்க்குறாரு. நகராட்சிக்குள்ளேயே ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டுற அளவுக்கு 5000 கோடி அவரால் திருடப்பட்டிருக்கு. அப்போது டெல்லியில் என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தாலும்
அது சுவாகாவாயிருது. அதனால தான் நாங்கள் நிதி கொடுப்பதே நிறுத்திவிட்டோம் மத்திய அரசு சொல்கிற குற்றச்சாட்டு. நியாயமாகப்படுது. அது பாஜக நமக்கு வேண்டப்படாத தீண்டப்படாத கட்சி. அது தமிழர்களுக்கு எதிரான கட்சி. ஆர்எஸ்எஸ் தமிழர்களை கொன்றொழித்து ரத்தத்தை சுவைக்கிற கட்சி. அது இருந்தாலும் சின்ன சின்ன நகராட்சி எல்லாம் மாநகராட்சி ஆகிருக்கு. ஏன் 5000 கோடி ரூபாய் உலக வங்கியில் கடன் வாங்கலாமா? அப்போ இதெல்லாம் பாஜகவும் ரசித்து கொண்டு இருந்து அழிட்டுண்டா தமிழன், சாவுட்டுண்டா தமிழன். 500 ரூபா வீட்டு வரி கட்டினவன் மாநகராட்சியானா 5000 ரூபா ஆயிரும். சிஎம்டிஏ அப்ரூவ்டு 5000 ரூபாய்க்கு பண்ணுறவன் 50000 ரூபா ஆயிரும். இதெல்லாம் மக்களை புளிகிற வேலை. எடப்பாடி வந்தால் வேலுமணி திருடுவான், திமுக வந்தால் நேரு திருடுவான். இதுதான் ஆட்சியா? இந்த ஊடகத்தில் இருக்கிற விபச்சாரிகள் எந்த செய்தியும் போட மாட்டான். அப்போ மக்களுக்கு 75 வருஷமா எதுவுமே போய் சேரலை. சமூக வலைதளங்கள் வந்த பிறகுதான் இவ்வளவு அநியாயம் நடக்குதாயா? மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.